டாக்டர் மருத்துவர்களுக்கும் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய லெவல்ல நன்றியுடன் பட்டிருக்கு. அவருக்கு வேண்டியதை செஞ்சு செய்யும். எல்லாரையும் நாங்க அரசாங்க பணியாளர் ஆக்கும்னு சொன்னீங்களே, இப்போ ஒரு அல்வா என்னமா கொடுக்குறாரு அவரு? வேலை காலி இல்லைங்க, பணியிடங்கள் இருந்தா தானங்க நிரப்ப முடியும். பணியிடங்களே இல்லையேங்க. அப்ப இன்னைக்கு போராட்டம் பண்றவங்க எல்லாம் தமிழ்நாடு தானே வேலை செய்யறானா இல்ல பாகிஸ்தான்ல வேலை செய்யறானா? உன் கல்விகளை அள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு மோடிஜி அவர்கள யூபியில மிகப்பெரிய ஒரு கும்பமேளா நடக்கிறப்ப அந்த கும்பமேளா முடிந்தோன்னா ஒவ்வொரு தூய்மை பணியாளர்கள் நிக்க வச்சு அவர் கால கருணாருங்க. அவர் மனிதரா, அவர் தலைவரா, நீங்க தலைவரா? இப்போ ஒரு கொலை நடந்துச்சு, அஜித் குமார் கொலை, உடனே தனிநபர் ஆணை. கரூர்ல 41 பேர் உடனே தனிநபர் ஆணைனா ஜெகதீஷ் தனிநபர் ஆணை அமைச்சாங்க. எங்களால எதுவும் பேச முடியாதுங்க. தனிநபர் எல்லாத்தையும் விசாரணை பண்ணி அவங்க அறிக்கையை சொன்ன உடனேதான் நாங்க உங்ககிட்ட பேசுவோங்க. டப்புன்னு எஸ்கேப் ஆவதுக்காக தான் எந்த தனிநபர் ஆணையம் அமைத்து அதன் மூலம் இந்த தமிழக அரசு ஒரு தீர்வை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு டேட்டா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த திரு வி.கே. வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செவிலியர்கள் போராட்டம் மிக தீவிரமாக போயிட்டு இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடினவங்களை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. திமுக அரசு தொடர்ந்து ஏன் இது மாதிரியான அவதூறுகளை ஈடுபடுது? திமுக அரசாங்கம் இந்த வாட்டி எல்லாருக்கும் பொங்கல் தொகுப்பு கொடுக்க போறாங்க. உங்களுக்கே தெரியும், பொங்கல் வரத்துக்கு முன்னாடி இலவச வேட்டி சேலை, உங்களுக்கு பச்சரிசி, கரும்பு, வெல்லம், அதையுடன் சேர்த்து இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர் அனைவரும் அல்பாவையும் கிண்டி தரப்போகிறது. இதுதான் அரசு பணியாளர்கள் இப்போதான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 2021 திமுக 310 அவங்களுடைய 525 தேர்தல் வாக்குறுதியில 310வது வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. என்னைக்கு வந்துட்டீங்க? 2021 வந்துட்டீங்க. இப்ப எங்க இருக்கிறோம்? 2025 எண்டுல இருக்கும். இன்னும் 3 மாசம் கழிச்சு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா கார்பந்து அரசாங்கம் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த திட்டங்களையும் சொல்ல முடியாது, எதையும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா, 4.5 வருஷமா அழகா கிண்டி கவர்மெண்ட் ஆபீசர்களுக்கு திமுக கொடுத்தது. அவர்களும் விவரம் தெரியாம திமுக சொல்றதெல்லாம் நம்பி இன்றைக்கு நடுத்தெருவில் இறங்கி போராட தயாராகி விட்டார்கள். 6ஆம் தேதி சொல்லிட்டாங்க, காலவரையற்ற உண்ணாவிரதம் நாங்கள் இருக்க போறோம், காலவரையற்ற போராட்டம் பண்ண போறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சா ஒட்டுமொத்த தமிழகமே ஸ்தம்பிக்கும். எது மட்டும் அரசு பணி மட்டும் ஸ்தம்பிக்காது. இப்ப ஜனவரி 17 வரை எஸ்ஏஆரோட ஃபைனல், இப்ப வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடந்துட்டு இருக்கு. வரைவு வாக்காளர் போட்டுட்டாங்க. இப்ப இறுதி வாக்காளர் பட்டியல் என்னைக்கு ரிலீஸ் ஆகணும்? ஜனவரி 18. கிட்டத்தட்ட நம்ம 25 நாள் தான் இருக்கு. இப்ப இவங்க ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சாங்கன்னா மாநில அரசு மட்டும் பாதிக்காமல் எஸ்ஏஆர் பணிகளும் பாதிக்கப்படும். எஸ்ஏஆர் மூலம் புது வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் நீங்க வெளியே போயிருக்கிறான், ஆள் இல்லைன்ட்டு. அவங்க எல்லாம் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வர வேலையெல்லாம் யார் பார்க்கணும்? மாநில அரசின் பணியாளர்கள், வருவாய்த்துறையை சேர்ந்தவங்க, தூய்மை பணியாளர்கள், தாசில்தார், டெப்டி தாசில்தார், மாவட்ட கலெக்டர் கீழே ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாம் பண்ணணும். இப்ப எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண என்ன பண்ண போறீங்க? அப்ப ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கங்க, ஜாக்டோ ஜியோ ரொம்ப லேட்டா முழிச்சிருக்காங்க. இடையில திமுக ஒரு பெரிய அல்வாவை கொடுத்துச்சு. என்ன அல்வா கொடுத்துச்சுன்னா, ஜாக்டோ ஜியோ அமைப்பு போராட்டணும்னா உடனே போய் நின்று நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க, நாங்கள் கக்கன் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் உங்களுக்கு நாங்கள் குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு புது ஓய்வு திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஒரு வரைவெல்லாம் தயாரித்து எங்ககிட்ட கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அதை வாங்கி நாங்கள் அப்ரூவல் வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழு வேலை செஞ்சுதா? அந்த குழு போய் மக்களை சந்தித்ததா? அந்த குழு இந்த புதிய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான நம்மளுடைய நிதி பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்கான ஆனால் ஆய்வுகள் செஞ்சுதா? எதுவுமே தெரியல. இடையில நீங்கள் போராட்ட காலத்தை நீங்கள் அதிகப்படுத்துறப்ப டக்குன்னு ஒரு குழு வச்சு ஆஃப் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஒரு கொலை நடந்துச்சு, இப்போ அஜித் குமார் கொலை, உடனே தனிநபர் ஆணை. கரூர்ல 41 பேர் உடனே தனிநபர் ஆணைனா ஜெகதீஷ் தனிநபர் ஆணை அமைச்சாங்க. எங்களால எதுவும் பேச முடியாதுங்க. தனிநபர் எல்லாத்தையும் விசாரணை பண்ணி அவங்க அறிக்கையை சொன்ன உடனேதான் நாங்க உங்ககிட்ட பேசுவோங்க. டப்புன்னு எஸ்கேப் ஆவதுக்காக தான் எந்த தனிநபர் ஆணையம் அமைத்து அதன் மூலம் இந்த தமிழக அரசு ஒரு தீர்வை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு டேட்டா சொல்லுங்க. இந்த இதில் தனிநபர் நாங்கள் அமைச்சு அதில் மூலம் ஒரு தீர்வு நாங்கள் பண்ணியிருக்கோன்னு ஒன்று சொல்லுங்கள். மக்களுடைய கொதிநிலையை அடக்குவதற்கான போலி பிம்பமாக அந்த தனிநபர் ஆணையம் தான். அந்த மாதிரி தான் கக்கன் சிங் பேடி தலைமையில் நீங்கள் புதிய ஓய்வு திட்டத்துக்கான செயல்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கோம், ஒரு குழு அமைச்சிருக்கோம்னு சொல்லி கிண்டி கொடுத்தீங்க. இப்போதான் ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு கண்ணு திறக்குது. என்ன திறக்குது?
ஆஹா 2 மாசத்துல நமக்கு ஒண்ணுமே நடக்காது. அரசாங்கம் வந்து தேர்தல் கமிஷன் உள்ள வந்துருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரிகளுக்கும் பவர் கிடையாது. தேர்தல் கமிஷன் சொல்றதுதான் செய்யணும். தமிழக அரசு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது, புதிய உடன்படிக்கைகளை போட முடியாது, புதிய ஒப்பந்தங்களை நிறைவேற்ற முடியாது. அப்படின்னு தான் இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜா 6ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். ஆனால் ரொம்ப லேட்டு. உங்களுக்கு திமுக 310வது அறிக்கையில் கொடுத்ததை நிறைவேற்றவில்லை. அந்த 310 அறிக்கைக்கு பதில் உங்களுக்கு 111 மாதிரி ஒரு பெரிய நாமத்தை சாத்தி உட்கார வச்சிருக்காங்க. ஆனா கிளவரா திமுக வேலை செஞ்சு அல்வா குத்துட்டாங்க, சூப்பரா வேலை செஞ்சுட்டான். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த இடம் திரும்புங்க போராட்டம். நர்ஸுங்கள் போராடுறாங்க, சத்துணவு பணியாளர்கள் போடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ஜாக்டோ ஜிவோ போராடுறாங்க, டாக்டர்ஸ் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளி போராடுறாங்க. தமிழ்நாடு போராட்ட களமா இருக்குங்க. நர்ஸுங்களுக்கு நீங்க கொரோனா பீரியட்ல மாண்புமிகு சுகாதார அமைச்சர் திரு மாசி என்ன சொன்னாரு, தன் உயிரை சுச்சேனம் அழித்து ஒர்க் பண்ற நர்ஸுகளுக்கும் செவிலியர்களுக்கும் டாக்டர் மருத்துவர்களுக்கும் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய லெவல்ல நன்றியுடன் பட்டிருக்கு. அவருக்கு வேண்டியதை செஞ்சு செய்யும். எல்லாரையும் நாங்க அரசாங்க பணியாளர் ஆக்கும்னு சொன்னீங்களே, இப்போ ஒரு அல்வா என்னமா கொடுக்குறாரு அவரு? வேலை காலி இல்லைங்க, பணியிடங்கள் இருந்தா தானங்க நிரப்ப முடியும், பணியிடங்களே இல்லையேங்க. அப்ப இன்னைக்கு போராட்டம் பண்றவங்களாம் தமிழ்நாடு தானே வேலை செய்யறானா இல்ல பாகிஸ்தான்ல வேலை செய்யறானா? ஏதோ வேலை அங்க பணி இருக்கிறதுனால வேலை செய்யறான். அவன் கேட்கிற பணியை, நான் வேலை செய்யற பணியை நிரந்தரம் பண்ணு, 13,000 சம்பளத்தை 18,000 ஏத்துனது பத்தாது, என் பணியை நிரந்தரம் பண்றேன்னு அவங்க புதுசா கேட்கல. நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்க, நீ கொடுத்ததா அவன் கேட்கறான். நீ கொடுக்கல நாங்க கேட்க மாட்டோமே. நாங்க நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன செய்ய, நாங்க வந்தோன்னு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை தூக்கிடுவோம். நீங்க தூக்கிட்டீங்களா? டாஸ்மார்க் உடனே மூடுவோம், கனிமொழி சொன்னாங்களே, மூட்டிங்களா? வந்தோன்னு பெட்ரோல் விலையை குறைச்சிட்டீங்களா? கேஸ் விலை 100 ரூபாய் குறைச்சிருவீங்களா? கல்வி தரம் எல்லாருக்கும் ரத்து பண்ணீங்களா இல்லையா? கலைஞர் உரிமை தொகை ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கும் 2,20,00,000 ரேஷன் கார்டுல இருக்க ஒரு பெண்மணிக்கு தருவோம்னு சொன்ன தந்தீங்களா? எதுவுமே கிடையாது. அல்வாவை கிண்டி நல்லா கொடுக்குறீங்க. இப்ப திருநெல்வேலியில போயிட்டு கிறிஸ்துமஸ் விழாவிலும் பெரிய அல்வா கிண்டிட்டு தான் திரு மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்காரு. என்ன பர்சனல் முறையா கேட்டீங்கன்னா, ஜாக்டோ ஜியோ திமுகவை நம்பி ஏமாந்து விட்டது. உங்கள் தலையில் முளகா அரைத்து விட்டார்கள். வருகிற பொங்கலுக்கு உங்களுக்கு அல்வா கொடுக்க தயாராகி விட்டார்கள். தூய்மை பணியாளர்களுக்கு அதே தான். தூய்மை பணியாளருக்கு ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து விடுங்கிறேன். தூய்மை பணியாளர் என்ன சொல்றான், நான் வாங்கின 18,000 சம்பளத்தை கூடிய உன் சோறு வேணா, உன் வீடு வேணா, உன் கார் வேணா, உன் பங்களா வேணா, உன்னுடைய எதுவுமே வேணாம், நான் வாங்கின சம்பளத்தை கொடுத்து என்ன நிரந்தரம் பண்ணுன்னு போராடுறான். எவ்வளோ 150 நாளா போராடுறான். அவன் போராட்ட காலத்தை போய் நைட்டா போயிட்டு அரெஸ்ட் பண்ணா நீதிமன்ற உத்தரவு, அதனாலதான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாய் தள்ளப்பட்டோம். அப்ப திருப்பரங்குன்றம் மலையில தீபத்தை ஏற்றுன்னு சொன்னா அதை நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு ஆதரவான ஒரு உத்தரவு வந்தா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எதிராக வந்தா நீதிமன்றத்தை ஏற்று இம்ப்ளிமெண்ட் போட்டு பாராளுமன்றத்தில் போவோம். இது ஒரு அரசா? மானங்கட்ட அரசு இது ஒரு அரசா? நான் கேட்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கு வந்து உன்னை காலங்கத்தால் அவனுக்கு சோறு போடுறான்னா அந்த சோத்தை நீங்க எதுல எடுத்துட்டு போறீங்க? குப்பை வண்டியில் எடுத்துட்டு போறீங்க. எவ்வளவு அதிகார திமிர்! ஏங்க அவங்க மனிதர்கள் இல்லையா? உன் கல்விகளை அள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு மோடிஜி அவர்கள யூபியில மிகப்பெரிய ஒரு கும்பமேளா நடக்கிறப்ப அந்த கும்பமேளா முடிந்தோன்னா ஒவ்வொரு தூய்மை பணியாளர்கள் நிக்க வச்சு அவர் கால கழுவினாருங்க. அவர் மனிதரா? அவர் தலைவரா? நீங்க தலைவரா? ஒரு தூய்மை பணியாளருடைய கால கழுவினாருங்க அவரு. ஏன்னா அவர்களுடைய வேலையை ஈடு செய்யவே முடியாதுங்க. நீ லட்ச ரூபாய் கொடுத்தாலும் எவனும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. குடியரசு தின விழா, சுதந்திர தின விழாவுக்கு அவருக்கு முன்வரிசையிலிருந்து வந்து உட்காரணும்னு சொல்லி அதற்கான ஆணையை பிறத்தவர் மாண்புகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். அவர் எங்க மாண்புகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக அடிச்சு வேன்ல ஏத்தி கல்யாண மண்டபத்துல அடிச்சு போட்ட ஏன் கேட்காம பைசன் படத்தை பார்த்துருந்தே நீங்க எங்க? நீங்க தலைவரா? அவர் தலைவரா? ஒருத்தனை அடிச்சு கொள்றீங்க. அடிச்சு கொள்றப்ப அந்த தூய்மை பணியாளர்களுக்கான வேண்டிய உதவிகளை செய்யாமல் நான் படம் பார்க்க சென்று விட்டேன்னு சொல்றீங்களே, இது ஒரு அரசா? செவிலியர்களுக்கு சொல்லவே வேணும். கொரோனா பீரியட் நமக்காக ஒர்க் பண்ணவங்க இன்னைக்கு செவிலியர்களை அரெஸ்ட் பண்ணி எங்க எடுத்து போய் விடுது அரசாங்கம்? கிளம்பாத்துல இறக்கி விடுது. ஒருத்தர் எந்த ஊர்ல இருந்திருக்காங்க, கிளம்பாத்துல இறக்கி விட்டுட்டு அவங்க கிளம்பாத்திலே போராட்டம் பண்றாங்க. மறுபடியும் அவங்களை அரசு எடுத்துன்னு போய் கல்யாண மண்டபத்தில் பண்ணிட்டு அவங்களுக்கு அடிப்படை கழிப்பறை வசதி கூட செய்து தர மாட்டேன்றாங்க. இதெல்லாம் என்ன? நீங்கள் என்னை கைது பண்ணினாலும் ஒரு கைதிக்கு உண்டான அடிப்படை வசதிகள் தர வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. எனக்கு தண்ணி தரணும்,
எனக்கு அடிப்படை வசதி தரணும், எனக்கு சாப்பாடு தரணும், எனக்கு 2 வேளை டீ தரணும், நான் படுப்பதற்கு காற்றோமான இடத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, தெருவில் உட்காந்து உருண்டுட்டு இருக்காங்க. பாவம், அந்த செவிலியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. டாக்டர் சங்கம் சொல்லுது, உலக இந்தியாவிலே கம்மியான சம்பளம் வாங்குற ஒரே இது வந்து நான் எங்க மருத்துவர் தான் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். மாற்றுத்திறனாளிகள் சொல்லவே வேணும், அவங்களோட வழிகளை சொல்லி அழுதே போயிட்டாங்க மாற்றுத்திறனாளிகள். இப்படி எல்லா இடத்துலையும் சத்துணவு பணியாளர்கள் வந்து எல்லா இடத்துலையும் போராட்ட களத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்க ஜாக்டோ ஜியோ ஒரு மீட்டிங்ல அதனுடைய போராட்ட குழு தலைவர் சொல்றார், போன முறை திமுகவை கொண்டு வருவதற்கு நாங்கள் மூலக்காரணமாக வந்தோம். இந்த முறை திமுக வருகிற சட்டமன்ற எலெக்ஷனில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்த்தப்படுவார்கள். அதுக்கான வேலைகள் நாங்கள் செய்வோன்றாங்க. அது நடக்கும். ஓகே சார், பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.